அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி சந்தன மழை பெய்யும் ஒரு அகத்தியர் கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த கோவில் மிக சக்தி படைத்த ஒரு சித்தர் கோவிலாகும். உலகத்திலேயே அகத்திய மாமுனிவருக்கு ஒரு தனி சிறப்பு கோவில் உள்ளது. உங்கள் பக்தி சரியாக இருந்தால், உங்கள் வேண்டுதல் சரியாக இருந்தால், வானத்திலிருந்து அழகாக சந்தன மழை உங்கள் மீது படும். அதற்காகவே நிறைய அன்பர்கள் வெள்ளை நிற சட்டையை அனுபவித்து போவார்கள். அதாவது வெள்ளை நிற சட்டையை அணிவித்து கொண்டு போவார்கள். அங்கே வணங்கும் போது சித்தர் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால், சித்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதாக இருந்தால், உங்கள் ஷர்ட்டர் மீது லேசாக ஒரு மஞ்சள் நிறத்தில் ஆசீர்வாதம் செய்த ஒரு அடையாளம் இருக்கும். அப்படி அந்த அடையாளத்திற்காக பலரும் இன்றும் சித்தரை நோக்கி போவது தான் அங்கு உள்ள ஒரு அபூர்வ காட்சியாக இருக்கிறது. சந்தனமலை ஆகாயத்திலிருந்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், நம்பித்தான் ஆக வேண்டாம். இதுதான் அங்கு உள்ள சித்தரின் ரகசியமாக இருக்கும். உலகத்திலேயே தமிழ் சித்தர் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், அகத்திய மாமுனிவர் தான். அந்த அகத்திய மாமுனிவருக்காக ஒரு பிரத்யேகமாக கோவில் இருக்கிறது. அதுவும் மிக 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 உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு உயரமான ஒரு மிக அதிக உயரத்தில் உள்ள ஒரு சிலையாகும். முதலில் தமிழை இங்கே தான் தொடங்கினார் அகத்தியர். நாடி ஜோதிடத்திற்கு இன்று உலக புகழ் பெற்றது அகத்திய மாமுனிவரின் நாடி ஜோதிடமாகும். இப்படி நாடி ஜோதிடமும் சரி, தமிழ் சித்த மருத்துவமும் சரி, தமிழுக்காக உயிரை கொடுத்து தமிழை தலைக்க செய்த ஒரு சித்தர் கோவில் தான். யார் சித்தர் என்றால் யாரும் இல்லை, அகத்திய மாமுனிவர் தான். இங்கே தான் தலையில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக முதல் செய்யப்படக்கூடிய சில ஆயுதங்கள்லாம் செய்யப்பட்ட வரலாறுகளும் கல்வெட்டுகளும் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு செல்வது அவ்வளவு எளிதில் அல்ல. ஏனென்றால் இது மிகவும் அடர்ந்த காடாகும். இந்த காட்டு பகுதியில் தான் நீங்கள் செல்ல வேண்டும். சரி, எங்கே இருக்கிறது இந்த அகத்திய மாமுனி சிலைனா? பொதிகை மலைத்தான். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பொதிகை மலைத்தான். இது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே இருக்கக்கூடிய பொதிகை மலைத்தான். ஆனால் தமிழக அரசு நாம் செல்லும் வழியை அடைத்து விட்டார்கள். எனவே நாம் கேரளா சென்று தான் அதற்கு வர வேண்டும். கேரளா வந்து எப்படி வரணும்னா, திருவனந்தபுரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பட்டியூர் காவு என்ற ஒரு இடத்திற்கு வர வேண்டும். அங்கே டிபிகே நகரில் உள்ள அங்கே திருவனந்தபுரம் செல்ல வேண்டும். திருவனந்தபுரத்துக்கு பட்டியூர் காவு என்ற இடத்துக்கு வர வேண்டும். அங்கே வந்து டிபிடி நகர் என்ற இடத்துக்கு வர வேண்டும். அங்கே வந்து நீங்கள் அங்கிருந்து தான் உங்கள் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். அங்கே தான் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கே தான் நீங்கள் அனுமதி பெற வேண்டும். அங்கிருந்து கோணங்காடு என்ற இடத்திலிருந்து மலை ஏறுவது, கோணங்காடு என்ற இடத்திலிருந்து மலை ஏறுவதற்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அதற்கு முன் நீங்கள் போவதற்கு முன்பே இணையதளம் வழியாக நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் உங்களுக்கு விவரமெல்லாம் வந்து நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். கண்டிப்பாக உடல் தகுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறதா, நோய் இல்லாமல் இருக்கிறதா, பிபி சுகர் இருக்கிறதா, இதெல்லாம் நீங்கள் இந்த ஆவணத்தில் ஆன்லைன் செய்யும்போதே கேரளா அரசு உங்களிடம் கேட்கும். அந்த ஆவணங்களெல்லாம் கொடுத்து சரிபார்க்கப்பட்ட பின்பு தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். திடீரென்று நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று விட முடியாது. அதன் பின்பு நீ அங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு ஒரு தன்னந்தனியாக உங்களை அனுப்ப மாட்டார்கள். அங்கே ஒரு குழுவாக தயார் செய்து 10 நபர்கள் மினிமம் இருந்த பின்பு தான் மலை ஏற அனுமதிப்பார்கள். அதனுடன் கேரளாவை சேர்ந்த வழிகாட்டியாக ஒருவர் உங்களுடன் வருவார். அதன் பின்பு தான் நீங்கள் மலை ஏற செல்ல முடியும். 3 நாட்கள் பயணமாக இதை உங்களை அனுப்புவார்கள். அங்கே உங்களுக்கு தங்குவதற்கும் உணவு அருந்துவதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சவாலாக இருக்கும். அடர்ந்த காட்டு பகுதி. திடீரென்று வெயில் அடிக்கும், திடீரென்று மழை அடைக்கும், திடீரென்று சாரல் அடைக்கும், திடீரென்று சில மிருகங்கள் வரும். அட்டை பூச்சிகள், ரத்தம் குடிக்கும் அட்டை பூச்சிகளாக அங்கே இருக்கும். இது சில நேரங்களில் கொடிய மிருகமெல்லாம் வரும். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அகத்திய மாமுனிவர் நினைத்து கொண்டால் எதுவுமே உங்கள் கண்ணில் தெரியாது. அவ்வளவு எளிதாக நீங்கள் பயணிக்க முடியும். சரி, இவ்வளோ சிரமத்தோடு சென்று நாம் அவரை பார்க்க வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும். என்ன கிடைக்கும் என்றால், நிச்சயமாக அகத்திய மாமுனிவர் சூட்சும ரூபத்தில் இன்றும் பலரை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வெள்ளை நிற சட்டை போட்டு உங்கள் கோரிக்கை என்னவென்று மனதில் வைத்து கொண்டு சென்றால், அந்த கோரிக்கை நிறைவேறுவதாக இருந்தால், அது நடக்கும் என்றால் அந்த நிமிஷமே அந்த நொடிய உங்கள் மீது மட்டும் அந்த சந்தன மலை உங்கள் மீது இருக்கும். அது நீங்கள் சற்று பார்த்தா ஒரு சந்தன வாசனை வரும். அதே போல் வானத்திலிருந்து லேசாக ஒரு சாரல் வரும். அது வேறு யார் மீதும் படாது. அது யாருக்கு பட வேண்டுமோ அந்த சந்தன மலை, அந்த சந்தன சாரல் யாருக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டோ அவர்களுக்கு தான் படுமே தவிர அங்கே செல்லும் அனைவருக்கும் படாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக 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 சக்தியாகும். ஏனென்றால் அகத்தியர் என்பது ஒரு சித்தராக இன்றும் சித்தர் அழிவில்லாமல் நிரந்தரமாக வாசம் செய்வதாக நம்பிக்கை உண்டு.
சித்தர்களை பற்றி சொல்ல வேண்டுமா, எத்தனையோ சூட்சுமூர்வமாக நம்ம காட்சி கொடுப்பார்கள். இன்றும் அது போலத்தான் சந்தன மலையாக காட்சி கொடுக்கும் அகத்திய முனிவர் இந்த புதிய மலையில் உள்ளார். இந்த அகத்திய மாமுனிவரை ஒரு முறை பார்த்தால் நமக்கு என்ன தேவையோ, உதாரணமாக நமக்கு பணம் வேண்டும், பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், செல்வம் வேண்டும், வீடு வேண்டும், கார் வேண்டும் என எதையா நினைத்து கொண்டு செல்லுங்கள். அங்கே உங்களுக்கு அவர் உண்மையிலே உங்கள் பக்தி சரியாக இருந்து உங்கள் ஆசீர்வாதம் சரியாக இருந்தால், நீங்கள் மனதில் நினைத்தது உண்மை என்றால், அவரை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால், நிச்சயமாக அந்த சந்தனமலை உங்கள் மீது படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சந்தனம் வந்தாலே அது வாசனை உங்களுக்கு தெளிவாக உங்கள் மீது படும். அவ்வளோ சக்தி படைத்த ஒரு ஸ்தலமாகும். ஒரு முறை அந்த சந்தனத்தால் ஆசீர்வாதம் செய்து விட்டால் அவ்வளோதான், வாழ்க்கையில் நீங்கள் ஹீரோவாக மாறிவிடுவீர்கள். உங்கள் செல்வம், செல்வாக்கு, மாலை, மரியாதை அனைத்தும் வேறு விதமாக மாறிவிடும். நிச்சயம் சென்று வழிபடுங்கள். கண்டிப்பாக அகத்தியரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க நானும் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், ஒன்றுமில்லை, எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். நிறைய நண்பர்களை தெரியப்படுத்துங்கள். சித்தர்கள், மகான்கள் மற்றும் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி தொடர்ந்து வீடியோக்களை போட்டு வருகிறோம். நீங்கள் கொடுக்கும் ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். எனவே தயவு செய்து நீங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.